அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 12/2/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 29ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 மகர. இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் நெகட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதனால தான் உங்கள் வீட்டில் கஷ்டம் வர்றது, கடன் வருது, எப்போ பாரு சண்டை பிரச்சனை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மனதிடத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய பணிகளை கையாளும் போது சில தடைகள் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சி நிலவ நீங்கள் மனம் திறந்து பேச வேண்டும். அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள். முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சீராக இருக்கக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் நம்பிக்கையோடு இருப்பார்கள். மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய போகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களை சந்திப்பீர்கள். எனவே உங்களுடைய பணிகளை உற்சாகத்தோடு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மூலமாக பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கலாம். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். நல்ல முறையில் பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடினமான முயற்சிகள் மூலமாக வெற்றி காண்பீர்கள். தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்று பணியை பொறுத்தவரை நேர்மறை மற்றும் உறுதி காரணமாக பணிக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இருவரும் பயனுள்ள ஆலோசனைகளை நடத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடன்கள் மூலமாக பண வரவு காணப்படலாம். அதனை கொண்டு உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான ஆரோக்கியமான மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுமாரான பலன்களை கிடைக்கும். உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் போது சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். இன்று சௌகரியங்கள் குறைந்து காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையில் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். அவருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயணம் அதிகமாக காணப்படலாம். பலன்கள் இன்று உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். எனவே திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். எனவே பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் மேற்கொள்ள வேண்டும்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் இன்று சிக்கல் காணப்படலாம். உரையாடும் போது உங்களுடைய வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். துணையோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. அதிக செலவுகள் காணப்படலாம். அதனை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. முறையாக உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய இனிமையான சுபாவம் பிறரிடத்தில் உங்கள் மீதான நல்லெண்ணத்தை வளர்க்கலாம். உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்களை எளிதாக கையாள்வீர்கள். இன்று அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும். குடும்பத்தை பொறுத்தவரை காதல் ஜோடிகளிடம் இன்று நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இதனால் உறவில் நல்லிணக்கம் மேம்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம். எனவே அவற்றை மேற்கொள்ளும் விதத்தில் உங்களுடைய செயல்களை திட்டமிடல் மிகவும் சிறப்பானது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை வேலை விஷயமாக பயணம் செல்ல நேரிடலாம். ஆனால் இது திருப்தியை அளிக்காது. இன்று பயணத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை கட்டுப்பாடான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை கவனமாக கலந்து ஆலோசிக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படலாம். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். இசையை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் கவனக்குறைவாக இருப்பீர்கள். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தம்பதியரிடையே அன்பு குறைந்து காணப்படலாம். இது உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டுமே இன்று காணப்படலாம். தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவலைகளின் காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மற்றவர்களோடு சிறிது எச்சரிக்கையோடு அணுக வேண்டும். உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் சிறந்த பலனை அளிக்காது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். இதனால் பணிகள் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியை பராமரிக்க துணையோடு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். இன்று கவனமாக இல்லாவிடில் பண நஷ்டம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள சிறந்த நாளாக அமைகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களுடைய நல்லாதரவு கிடைக்கும். பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை நேர்மறையோடு பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சிகரமானதாக இருக்க போகிறது. உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பயணங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு மிகுந்து ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நல்ல செயல்திறனோடு செயல்படுவீர்கள். திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வு இருந்தால் தம்பதியரிடையே அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். துணையை பற்றி மகிழ்ச்சியோடு உணர்வீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். எதிர்கால நலன் கருதி முதலீடு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய திறனை அடைவதற்கு குறைந்த வாய்ப்பு காணப்படலாம். அனைத்து செயல்களையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனமாக கையாள வேண்டும். நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பம் காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். அமைதியை பராமரிப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்பட்டாலும் இன்று செலவு
எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். உங்களது கடின உழைப்பின் மூலமாக பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரியான நேரத்தில் உணவு உண்ணுங்கள். அதிக நீரை பருக வேண்டியது நல்லது. தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல்